இந்தியாவின் தெற்கு பகுதியில் பல ஆண்டுகளுக்கு முன்பு கடலை கைப்பற்றிய ஒரு சக்தி வாய்ந்த பேரரசு அமைக்கப்பட்டது. இந்தியாவின் வலிமை மிக்க பேரரசுகளில் ஒன்றான சோழ வம்சம் ஒரு காலத்தில் தென்னிந்தியாவில் செழித்து வளர்ந்தது. தமிழ்நாட்டின் பூம்புகார் துறைமுக நகரமே அவர்களின் அதிகாரத்தின் மையமாக இருந்தது. காவேரிப்பட்டினம் என்றும் அழைக்கப்படும் பூம்புகார் சோழர்களை தொலைதூர நாடுகளுடன் இணைக்கும் பரபரப்பான வர்த்தக மையமாக இருந்தது. இது வெறும் வர்த்தக மையமாக இல்லாமல் கலாச்சாரம் மற்றும் கலையின் கலங்கரை விளக்கமாக பேரரசின் மகத்தான செல்வத்தை பிரதிபலிக்கிறது. ஆனால் அசாதாரணமான ஒன்று நடந்தது. ஒரு பேரழிவு நிகழ்வு சுனாமியாக இருக்கலாம், நகரத்தை மூழ்கடித்தது. வங்காள விரிகுடாவின் அடியில் மூழ்கியது. அதன் ரகசியங்கள் பல நூற்றாண்டுகளாக மறைக்கப்பட்டன. இன்று பூம்புகாரின் இடிபாடுகள் சோழர்களின் நீடித்த பாரம்பரியத்திற்கும் வரலாற்றின் ஆழத்தில் இன்னும் புதைந்து கிடக்கும் மர்மங்களுக்கும் மௌன சான்றாக நிற்கிறது.